ஸோ இந்த வீடியோ வந்து என்னுடைய க்ளோஸான நெருக்கமான கிறிஸ்தவ நண்பர்களுக்கான ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாங்க. இந்த கிஃப்ட்டை பயன்படுத்தி என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு சத்தியத்தை தெரிந்து கொள்ள சொல்லி ஆர்வம் மூட்டியிருக்கிறார். சத்தியத்தின்பால் உங்களை அழைக்கிறார் இயேசு. ஸோ இயேசு அழைத்த அந்த தூய கிறிஸ்தவம் என்பது என்ன என்பதை நம்ம வந்து பல வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம். இயேசு அழைத்த அந்த தூய கிறிஸ்தவம் வந்து ஓரிரை கொள்கை. மேலும் இயேசு வந்து ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தார், தொழுதார், நோன்பு நோற்றார், பெண்களுக்கு அந்த புர்கா ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய ஆடையை அணிய சொன்னார். மேலும் வந்து முஸ்லிம்கள் தொழுவது போல சஜ்ஜா செய்தார். தொழுவதற்கு முன்ன கை கால்களை கழுவாங்களே அது இல்லாம செய்தாங்க. முந்தைய நபிமார்களும் செஞ்சாங்க, தீர்க்கதரிசிகளும். இதற்கு எல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பைபிள்ல இருந்தே ஆதாரம் கொடுத்துருக்கோங்க. குரான்ல இருந்து ஆதாரம் கொடுக்கல, பைபிள்ல இருந்து ஆதாரம் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கிற இயேசு உங்களை சத்தியத்தின் பால் அழைக்கிறார் என்ற செக்ஷன்ல நீங்க போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுல அந்த வீடியோக்கள் இருக்கு, இயேசு முஸ்லீமாக வாழ்ந்தார் என்று. ஸோ இயேசு போதித்த அந்த தூய கிறிஸ்தவம் என்பது என்ன, அந்த ஓரிரை கொள்கை என்பது என்ன, அது எப்படி பிற்காலத்துல வந்து மக்கள் கைகளால் கரங்களால் மாற்றப்பட்டது, திரிக்கப்பட்டது என்ற வரலாற்றை நம்ம ஒரு 3 பாகங்களாக பார்க்க இருக்கிறோம் விரிவாக, நவீன காலம் வரை. இதை வந்து கிறிஸ்தவ பெரிய பெரிய அறிஞர்கள் கூட இது தொடர்பான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஸோ மேற்கத்திய உலகில் இன்னைக்கு காணப்படக்கூடிய செக்யுலரிசம், ஏத்திசம், லிபரல் ஹியூமனிசம், ரிலிஜன், மதம் வந்து பிரைவேட்டா இருக்கணும் என்ற கருத்து, இது எல்லாமே திடீர்னு உருவான கருத்து இல்லைங்க. பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ உலகில் ஏற்பட்ட தத்துவ மாற்றங்களாகட்டும், அரசியல் ஆட்சி மையப்படுத்துதல் ஆகட்டும், மத அதிகார துஷ்பிரயோகம் ஆகட்டும், அறிவியல் ஒடுக்குதல் ஆகட்டும், மனித அறிவுக்கும் மதத்துக்கும் இடையிலான மோதல் ஆகட்டும், இவற்றுடைய கூட்டுத்தொகையாக வந்ததுதான் இந்த நிலை. திடீர்னுலாம் வந்து இல்ல, பல ஆயிரம் வருஷம் வரலாறுகள் இருக்கு, மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கு. ஸோ அதன் வரலாறு ஓற்றத்தை இன்னைக்கு நம்ம அந்த வரிசையோடு பார்ப்போம். ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவத்துல நீங்க பார்க்கலாம், இயேசு நபி ஈசா அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருந்தாங்க. பர்னாபா சுவிசேஷம் கூட நீங்க பார்க்கலாம். இயேசு வந்து ஒரு இறை தூதர், அவர் ஒரு மனிதர், இறைவன் கிடையாது, இறைவனுடைய மகன் கிடையாது. இதுதான் இயேசு போதிச்ச பிரச்சாரம். குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அற்புத குழந்தையாக பேசினாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொன்னாங்க. அல்லாஹ் என்னை தீர்க்கதரிசியாக அனுப்ப போறான் என்று சொன்னாங்க. ஸோ அவங்க எதை நோக்கி மக்களை அழைத்தாங்கன்னா, ஓரிரை கொள்கையை நோக்கி, தௌபாவை நோக்கி, மக்கள் எல்லாரும் சமத்துவம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை என்பதை நோக்கி அழைத்தாங்க. நல்லொழுக்கத்தை பேண சொன்னாங்க, சத்தியத்தை தேட சொன்னாங்க, சத்தியம் எங்கேருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, ஷைத்தானுக்கு எதிராக போராடினார்கள், இறை சட்டத்திற்கு கீழ்ப்படிய சொல்லி சொன்னாங்க, தௌராத்தையும் இஞ்சிலையும் படித்து அதை பின்பற்ற சொல்லி சொன்னாங்க. உங்கள் இறைவனும் என்னுடைய இறைவனாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்றுதான் அவங்க சொன்னாங்க. இதுதான் அனைத்து தீர்க்கதரிசிகளுடைய அழைப்பு. ஈசா அலை இஸ்லாமுக்கு பிறகு நடந்த மாற்றங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஈசா அலை இஸ்லாம் உயர்த்தப்படுறாங்க வானத்துல. அவங்க சிலுவையில அறையப்படல, கொல்லப்படல. மாறாக கடவுள் என்ன செஞ்சாரு, அவருடைய உருவத்துல வேறு ஒருத்தவன போட்டார். இ- இயேசுவுடைய எதிரிய. அவன்தான் சிலுவையில் அறையப்பட்டான், இயேசு அறையப்படல. இதுதான் உண்மை. பிறகு அவர்களுடைய நேரடி சீடர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. ரோம பேரரசுல கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிச்சது. பல கலாச்சாரங்கள் கலந்தது அப்போ. இதிலிருந்து கிரேக்க தத்துவம், அப்புறம் பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் போன்றோருடைய மெட்டாபிசிக்கல் சிந்தனைகள் கிறிஸ்தவத்துல புகுந்துச்சு. ஸோ ரோம அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா, ரோம பேரரசு மதத்தை அரசியல் கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்துச்சு. பவுல் என்று சொல்லக்கூடியவருடைய தாக்கம் அதுல இருந்தது. பவுல் என்ன சொன்னாரு, இயேசுவை நபியாக தீர்க்கதரிசியாக ஏக்கல, மனித பாவத்திற்கு பலியாக வந்து ஒரு தெய்வீக மீட்பர், சேவியர் என்ற கருத்தை அவர் சொன்னார். இதுல இருந்து தான் இந்த குரூசிஃபிக்ஷன், சிலுவையில் அறையப்படக்கூடிய அந்த தியாலஜி, சால்வேஷன் டாக்ட்ரைன், அப்புறம் ஒரிஜினல் சின் போன்ற கருத்துக்கள் வளர்ந்துருச்சு. அதாவது ஆதம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டாரு, அந்த பாவம் உலக மக்கள் மீது எல்லாருக்கும் இருக்கு, அதனால கடவுள் அவனுடைய பிள்ளையை அனுப்பிச்சு அந்த பாவத்திலிருந்து மீட்சி பெறறதுக்கு தன்னுடைய சொந்த பிள்ளையை என்ன செஞ்சார், சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்ற இந்த ஒரிஜினல் சின் தத்துவம் எல்லாம் வந்துச்சு. திருத்துவம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ட்ரினிட்டி வந்து இது இயேசு சொல்லவே இல்லை. முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ட்ரினிட்டியை நம்பவே இல்லை. பின்னாடி தான் இந்த ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட், பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற விஷயமே வருது. ஸோ இதன் உறவுகளை விளக்கறதுக்கு பல தத்துவ விவாதங்கள் நடந்துச்சு. 325 சிஇல கவுன்சில் ஆஃப் நைசியால நைசின் கிரீட் என்று ஒரு கொள்கை உருவாச்சு. இயேசு வந்து ஒரு கடவுள் கிட்டேந்து வந்த ஒரு கடவுள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. 381 சிஇல இந்த ஹோலி ஸ்பிரிட்
பரிசுத்த ஆவி வந்து டிவைனாக சேர்க்கப்பட்டுச்சு. இதுல இருந்து தான் ட்ரினிட்டி டாக்ட்ரைன் உருவாகுது. கடவுளின் பிள்ளை என்ற இந்த கொள்கையெல்லாம் பிற்காலத்துல தான் வருது. ஸோ மத்திய காலத்துல மிடில் ஏஜ்ல ஐரோப்பால சர்ச்சு வந்து அரசியல், கல்வி, நீதிமன்றம், பொருளாதாரம், சமூக ஒழுக்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. போப் வெறும் மத தலைவராக மட்டும் இல்ல, அரசர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவராகவும் இருந்தார். பிறகு டிவைன் அத்தாரிட்டி பிரச்சனை வந்தது. சர்ச் என்ன சொல்லுச்சுன்னா, மக்கள் பைபிளை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது, சர்ச் மட்டும்தான் சரியாக அதை விளக்க முடியும் என்று சொன்னாங்க. இதனால அறிவு, கல்வி ரீதியான ஒரு மொனோபலி வந்து உருவாச்சு. போப்புடைய உத்தரவு என்னன்னா, இறைவனுடைய தீர்ப்பை போல கருதப்பட்டுச்சு போப்புடைய தீர்ப்பு எல்லாமே. பிறகு இன்டெலிஜென்ஸ் நடந்தது. பணத்திற்காக பாவ மன்னிப்பு விற்கப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய சர்ச்சையாக ஆச்சு. சர்ச் என்ன சொல்லுச்சுன்னா, பணம் கொடுத்தால் உங்க பாவ தண்டனை குறையும் என்று. சரி, இறந்த உறவினர்களுக்கு கூட இந்த இன்டெலிஜென்ஸை வாங்கினாங்க. இதுல இருந்து மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, மதம் ஆன்மீகம் கிடையாது, பிசினஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஸோ அடுத்தது கன்ஃபெஷன் அபியூஸ் நடந்தது. மக்கள் வந்து பெரிய பெரிய பூசாரிகள், பாதிரிமார்களுடைய பாவங்களை அவங்க கிட்ட போய் தங்களுடைய பாவங்களை சொல்லணும், கன்ஃபெஷன் பண்ணணும். இதுல வந்து மன அழுத்தம், சமூக கட்டுப்பாடு, தனியுரிமை மீறல், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இஸ்லாம்ல வந்து மனிதன் நேரடியாக அல்லாவிடம் தௌபா செய்யறான் இல்லைங்களா, இடைத்தரகர் இல்லை. மத குருமார்களுடைய இன்டர்மீடியேட்டரி இடைத்தரகத்துவம் இல்லை. பிறகு இன்குவிசிஷன் நடந்தது, ஒடுக்குமுறை நடந்தது. சர்ச் அத்தாரிட்டியை எதிர்ப்பு அவங்களை ஹெரட்டிக் என்று அறிவித்தாங்க. அந்த மதத்தை விட்டு வெளியேறுவர்கள், கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று ஆரம்பிச்சாங்க. பலரை சிறை பிடிச்சாங்க, பலரை டார்ச்சர் பண்ணாங்க, பலரை கொன்றார்கள். இதுல இருந்து மத சுதந்திர சிந்தனையை ஒடுக்குது என்ற எண்ணம் மக்கள் மத்தியில வளர்ந்துச்சு. அதன் பிறகு அறிவியலுக்கும் சர்ச்சுக்கும் ஏற்பட்ட மோதல் மிடிவல் வேர்ல்டு வியூவில் பார்க்கலாம். அந்த காலத்துல சர்ச் வந்து பூமி பிரபஞ்சத்துடைய மையம் என்று கற்றுக் கொடுத்தது. சில பைபிள் வசனங்கள் லிட்ரலாக அதை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. பிறகு காப்பர்னிக்கஸ் வராரு. காப்பர்னிக்கஸ் என்ன சொல்றாரு? ஹீலியோசென்ட்ரிசிசம் அதை சொல்றாரு. அது சன் சென்டர்ட் சோலார் சிஸ்டம், சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் சுற்றி வருதுன்னு என்று. இது வந்து சர்ச்சுடைய காஸ்மாலஜிக்கு, பைபிளுடைய தத்துவத்துக்கு எதிராக இருந்தது. பிறகு கலீலியோடைய சம்பவம், டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரு. ஜூபிட்டர், மூன்ஸ், வீனஸுடைய ஃபேசஸ் போன்றவற்றை பார்த்தாரு. பூமி சூரியனை சுற்றுகிறது என்று ஆதாரத்தோடு சொன்னார் கலீலே. சர்ச் என்ன சொல்லிச்சு? இது பைபிளுக்கு எதிரானது என்று சொல்லிச்சு. 1633 கலீலியோ வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார், ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கப்பட்டாரு. இதன் மனநிலை விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டெலெக்சுவல்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா, அறிவியலை வந்து மதத்துக்கு எதிராக பார்த்தாங்க. ரிலிஜன் வந்து இரேஷனல் என்ற எண்ணம் அவங்களுக்கு உருவாச்சு. அதன் பிறகு அறிவியல் புரட்சி நடந்தது. நியூட்டன் வராரு, கெப்லர் வராரு, டெஸ்கார்டிஸ் வராரு, எல்லாம் வராங்க. அறிவியலை இன்னும் மேம்படுத்துறாங்க, அப்சர்வேஷன் பண்றாங்க, எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றாங்க, மேத்தமெட்டிக்ஸ் வந்து எல்லாமே வளருது. இப்போ சர்ச்சுடைய அத்தாரிட்டி குறைய ஆரம்பிக்குது. பிறகு மார்ட்டின் லூதர் மற்றும் புரொட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன் நடக்குது. மார்ட்டின் லூதர் வந்து ஜெர்மன் மாங்க். அவர் 1517 95 தீசிஸை வெளியிடுறார். அவர் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ், போப் அத்தாரிட்டி அபியூஸ் பண்றது, கரப்ஷன், இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடினார். பிறகு புரொட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட் உருவாச்சு. அவர் என்ன சொன்னார்னா, சோலா ஸ்கிரிப்சுரா, பைபிள் மட்டும்தான் அத்தாரிட்டின்னு சொன்னார். சோலா ஃபிடே என்று சொன்னார். நம்பிக்கையின் மூலமாக தான் மீட்சி இருக்குது, சால்வேஷன் இருக்குன்னு சொன்னார். இதுல இருந்து புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி உருவாகுது. இதன் விளைவாக கத்தோலிக் சர்ச் வந்து உடையுது, ஸ்பிளிட் ஆகுது. பின்னர் லூத்தரன், கால்வினிஸ்ட், ஏஞ்சலிக்கன், பேப்டிஸ்ட் போன்ற டினாமினேஷன் நிறைய வருது, பிரிவுகள் வருது கிறிஸ்தவத்துல. மத போர்கள் மற்றும் சமூக சோர்வு வருது. 16 17ஆம் நூற்றாண்டுல கத்தோலிக்கர்கள் புரொட்டஸ்டன்ட்களுக்கு எதிராக போர்கள் நடந்தது. மில்லியன் கணக்கானோர் இறந்தாங்க. மக்கள் சோர்ந்து போயிட்டாங்க. மதம் வந்து சமாதானத்தை தரவில்லை என்று ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க. இதுல இருந்து தான் செக்யூலர் ஸ்டேட் ஐடியா வளர்ந்து இன்னைய வரைக்கும் இருக்கு. பிறகு வந்து என்லைட்மெண்ட் நடந்தது. அது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம், பாகம் 2ல். ஸோ பிறகு புதிய சிந்தனை வருது. மக்கள் என்ன சொன்னாங்க? மனித அறிவு தான் முக்கியம், சர்ச்சுடைய அத்தாரிட்டி வேணாம்னு சொன்னாங்க. இதுல இருந்து தான் ரேஷனலிசம், ஹியூமனிசம், ஸ்கெப்டிசிசம்லாம் வளருது. வால்டேர் போன்றவங்கலாம் சர்ச்சுடைய கரப்ஷனை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஸோ இஸ்லாமில் போப், கன்ஃபெஷன் சிஸ்டம், சால்வேஷன் பிஸ்னஸ் எதுக்கும் இடம் கிடையாதுங்க. இயற்கையை சிந்திக்க சொல்லுது இஸ்லாம், அப்சர்வ் பண்ண சொல்லுது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஏத்திசம், மாரல் ரிலேட்டிவிசம், நிஹிலிசம், ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ், இது எல்லாமே சர்ச்சு கரப்ஷன்னாலையும் செக்யுலர் ரியாக்ஷன் விளைவுகளாலையும் வந்தது. சரி, மேற்கத்திய உலகில் மதத்துடைய எதிர்ப்பு எப்போ வந்ததுன்னா, கிறிஸ்தவத்துக்கு எதிராக. வெறும் அறிவியல் வளர்ச்சி காரணமாக மட்டும் இல்லைங்க, மத அதிகார துஷ்பிரயோகம் நடந்ததுனால, தத்துவ மாற்றங்கள் நடந்ததுனால, சர்ச் கரப்ஷன் நடந்ததுனால, அறிவை ஒடுக்குனதுனால, எல்லாத்தினாலும் தான் இது நடந்தது. ஸோ இயேசு அவர்கள் வந்து தூய ஓரிரை கொள்கையை தான் சொன்னார்.
கிறிஸ்தவ வட்டாரங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்னாபாஸ் சுவிசேஷம்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு வந்து வானத்துக்கு உயர்த்தப்பட்டார், கொல்லப்படவில்லை. இயேசுவுடைய இடத்துல வந்து வேறு ஒரு நபர், இயேசுடைய எதிரி வந்து அவருடைய தோற்றம் மாற்றப்பட்டுச்சு. அவன் தான் சிலுவையில் அறையப்பட்டான். பிறகு வந்து ஹவாரியுன்கள், இயேசுவுடைய சீடர்கள், நெருங்கிய சீடர்கள் 12 பேர் என்று சொல்லப்படுது. இது கிறிஸ்டியானிட்டியில 12 முக்கிய சீடர்கள் என்று சொல்லுவாங்க. நியூ டெஸ்டமெண்ட் அடிப்படையில் இவங்க பேர் வந்து பீட்டர், சைமன், அடுத்தது ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ பீட்டருடைய சகோதரர் இவரு. ஜேம்ஸ் சன் ஆஃப் ஜெபிதி இவரு. ஜான் அப்போஸ்தல் ஜான் இவர். அடுத்தது பிலிப்பு, அடுத்தது பார்த்தலோமியூ, நத்தேனெல் என்று சொல்லப்படுறாரு. 7வது வந்து தாமஸ் டிடிமஸ், 8வது மத்தேயு, 9வது ஜேம்ஸ் சன் ஆஃப் ஆல்பேயிஸ், 10வது வந்து தடியஸ் ஜூட், அடுத்தது சைமன் த ஜேலட், 12வது வந்து ஜூடாஸ் எஸ்கரியாட். இவர் தான் இயேசுவை வந்து துரோகம் செய்தார் சொல்லப்படுது, ஜூடாஸ் எஸ்கரியாட். பின்னர் ஜூடாஸ் இறந்த பின் மத்தேயாஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுது. ஸோ ஜூடாஸ் எஸ்கரியாட் வந்து துரோகி என்று சொல்லப்படுது, இயேசுவை காட்டி கொடுத்தவர் கொல்றதுக்குன்னு சொல்லப்படுது. ஸோ யூதர்கள் வந்து இயேசுவை எதிர்த்தாங்க. ரோம யூதர்கள் அத்தாரிட்டிஸ் வந்து இவரை கொல்ல வேண்டும், இயேசுவை கொல்ல வேண்டும் என்று நினைச்சாங்க. அப்போ ஜூடாஸ் தான் காட்டி கொடுத்ததா சொல்லுவாங்க. பைபிள்ல 2 ரிப்போர்ட் வருது, இவர் எப்படி இறந்தாரு, ஜூடாஸ் எப்படி இறந்தாருன்னா மத்தேயு 27ல தூக்கிடப்பட்டு இறந்தார் என்று வருது. ஆக்ட்ஸ் 1ல் என்ன வருதுன்னா கீழே விழுந்து உடல் கிழிந்ததுன்னு என்று வருது. ஸோ இதில் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. 30லேருந்து 33 சிஇ வாக்கில் பீட்டர், சிமோன் பீத்ரு என்று சொல்லுவாங்க, முக்கிய சீடர் இவர். ஆரம்ப கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல முக்கிய நபர். இவர் எங்கு போனாரு சொன்னா ஆன்டியோக்கு போனாரு, பின்னர் ரோமுக்கு போனாரு என்று வருது. எப்படி இறந்தார் என்னும்போது எம்பரர் நீரோவுடைய காலத்துல சிலுவையில் அறையப்பட்டார் என்று கொல்லப்பட்டார் என்று வருது. அடுத்தது 64 67 சிஇல பாத்தீங்கன்னா அடுத்த சீடர் வந்து ஆண்ட்ரியூ. இவர் பீட்டருடைய சகோதரர். இவர் வந்து கிரீஸ்ல பிளாக் சி ஆரிஜின்ஸ்ல வந்து பிரச்சாரம் செஞ்சார். இவருடைய மரணம் எப்படின்னா எக்ஸ் ஷேப் உள்ள ஒரு சிலுவையில அறையப்பட்டார் என்று சொல்லப்படுது. வருடம் சுமார் 60 சிஇல. அடுத்து ஜேம்ஸ் ஜெபிதியுடைய மகன் இவர், ஜானுடைய சகோதரர் இவர். இவர் வந்து முதல் அப்போஸ்டலிக் மர்ட்ரேயர் என்று கருதப்படுறார். எப்படி இறந்தார்னா கிங் ஹிரோத் அக்ரிப்பா வந்து சோடு கத்தியின் மூலியமாக என்ன செஞ்சார், இவரை கொன்று விட்டார், எக்ஸிக்யூட் பண்ணிட்டார்னு வருது. 44 சிஇல இது நியூ டெஸ்டமெண்ட்ல நேரடியா வருது. அடுத்து ஜான் வந்து மிக நீண்ட காலம் வாழ்ந்த சீடர் என்று சொல்லப்படுது. இவர் எஃபீசஸ் டர்க்கிக்கு போனாருன்னு சொல்லப்படுது. காஸ்பல் ஆஃப் ஜான் கூட இருக்கு இல்லைங்களா, ஸோ இவரை வச்சுதான் அதை சொல்றாங்க. இயல்பான மரணம் இவருக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. வருடம் சுமார் 90லேருந்து 100 சிஇல. அடுத்தது பிலிப். இவர் வந்து ஏசியா மைனர்ல வந்து பிரச்சாரம் செஞ்சதாக சொல்லப்படுது. இவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார், இல்ல கல்லால் அடிச்சு கொல்லப்பட்டார் என்றும் வருது 80 சிஇ வருடத்துல. அடுத்து பார்த்தலோமியூ எங்க போனார் பாத்தீங்கன்னா அர்மேனியாவுக்கு போனார் சொல்லி, இன்று இந்தியா வரைக்கும் சென்றார் என்றும் சிலர் சொல்றாங்க. தோல் உரிக்கப்பட்டு மரணம் இவருக்கு வந்தது, மக்கள் இவரை தோலை உரிச்சு கொன்றாங்க என்று வருது 68 சிஇல. அடுத்து தோமா வந்து தமிழகத்துல மிகவும் பிரபலமான ட்ரெடிஷன். இவர் இந்தியா வந்தாரா என்று சொன்னால் ஏன்ஷியன்ட் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் என்ன சொல்லுது, தாமஸ் இந்தியா வந்தார்னு சொல்லுது. ஆக்ட் ஆஃப் தாமஸ் 3rd செஞ்சுரி டெக்ஸ்ட்ல இது இருக்கு, சிரியன் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்லயும் இருக்கு. ஸோ வந்து எங்கன்னா கேரளாவுக்கு வந்தார் சொல்லுது, பின்னர் மயிலாப்பூர் சென்னைக்கு வந்தார் சொல்லப்படுது. இவரை வந்து ஈட்டியால் கொன்றார்கள் என்று வருது 72 சிஇல. ஸோ இது எல்லாமே வந்து உறுதியான செக்யுலர் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இல்லை, பழமையான கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ல மரபுகள்ல உள்ள விஷயங்கள். அடுத்து மத்தேயு. இவர் வந்து எத்தியோப்பியா, பெர்ஷியா இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சாரம் செஞ்சதாக சொல்லப்படுது. கத்தியால் குத்தப்பட்டார், பிறகு வந்து மரணம் அடைந்தார் சொல்லப்படுது 60-70 சிஇக்கு இடையில. பிறகு ஜேம்ஸ், அதாவது ஆல்பியஸ் உடைய மகன் இவர், ஜேம்ஸ் த லெஸ் என்று சொல்லுவாங்க. இவர் வந்து கோயில் டெம்பிள்ல இருந்து தள்ளப்பட்டு பின்னர் அடித்து கொல்லப்பட்டார் என்று சொல்லுது 62 சிஇல. அடுத்து தேடியஸ் ஜூட் என்று சொல்லுவாங்க. இவர் சிரியா பாரசீகத்துல பிரச்சாரம் செய்ததாகவும், இவர் வந்து தொடர்ச்சியாக அடிக்கப்பட்டு பெரிய ஆயுதத்தால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் சொல்லப்படுது. அடுத்து சைமன் த ஜேலட் என்று சொல்லப்படுது, பெர்ஷியா எகிப்துல பிரச்சாரம் செய்ததாக சொல்லப்படுது. இவர் எப்படின்னா ஒரு மூலியமாக வெட்டப்பட்டார் என்று சொல்லப்படுது, ஒரு ரம்பத்தை வச்சு இவங்களை வெட்டப்பட்டார் என்று சொல்லப்படுது. அடுத்து மெத்ஹியாஸ், அது ஜூடாஸ்க்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுது. இவர் வந்து கல்லால் அடித்து கொல்லப்பட்டார், இல்ல தலையை வெட்டப்பட்டார் என்று சொல்லுது. ஏன் ஆரம்பகால சீடர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா
அவங்க ரோமர்களுடைய அந்த புறமத கலாச்சாரம் பேகனிசமை எதிர்த்தாங்க. ஒரே இறைவனின் பக்கம் அழைத்தாங்க. சீசர் ஆட்சியாளரை வணங்குவதை வந்து மறுத்தார்கள். இப்படி வணங்கக்கூடாதுன்னு என்று. இதனால ரோமர்கள் பர்சிக்யூஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அல் குரான் என்ன சொல்லுது? இவங்களுடைய சீடர்கள் இயேசுடைய பிரச்சாரத்துக்கு உதவியார்கள் என்று சொல்லுது அல் குரான். இவங்க எல்லாம் ஒரே இறைவனை அழைத்து யூத பின்னணியில் இருந்தவர்கள். திருத்துவம் போன்ற பிதாசுதன் பரிசுத்தாவி போன்ற திருத்துவ கொள்கைகள்லாம் ஆரம்பத்துல இல்ல. இவங்க தூய கிறிஸ்தவத்தை வந்து மக்கள் கிட்ட சொன்னாங்க. சுமார் 30 CE தான் இயேசு வந்து வான அளவுல உயர்த்தப்பட்டார் என்று சொல்லப்படுது. அதன் பிறகு சீடர்கள் ஜெருசலேம்ல இருந்தாங்க. அவங்க யூதர்களாகவே இருந்தாங்க. தௌராத் இஞ்சிலுடைய அந்த இதை பின்பற்றினாங்க, சட்டங்களை. ஒரே இறைவனை வணங்கினாங்க. இயேசுவை இறை தூதர் என்று நம்பினாங்க. திருத்துவ கொள்கையெல்லாம் அப்போ இல்லை. ஜெருசலேம் சர்ச்சில் ஆரம்ப தலைமையகம் வந்து முக்கிய தலைவர் வந்து ஜேம்ஸ், பீட்டர், ஜான் என்று இருந்தவங்களாக சொல்லப்படுது. இவங்க யூதர்களுடைய பின்னணியிலிருந்து ஓரிரை கொள்கையை எடுத்து வச்சவங்க. பிறகு பவுல்லாம் வராரு. புனித பவுல்னு சொல்லுவாங்களே, சவுல் ஆஃப் டார்சஸ் சொல்லுவாங்க. ஆரம்ப கிறிஸ்டியன்ஸை எதிர்த்தாரு. விஷன் ஆஃப் ஜீசஸ் எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னாரு. கிறிஸ்டியானிட்டியை ஏற்றார் இவர். பவுலுடைய பெரிய மாற்றம் என்னன்னா, கிறிஸ்டியானிட்டியை வந்து யூதர்களுடைய பின்னணியிலிருந்து கயிற்றி எடுத்து வெளியே கொண்டு போய் மற்றவர்களுக்கு அவரை வெளிப்படுத்தினார். தௌராவுடைய வசனங்கள் வந்து மீட்சிக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னார். மேலும் வந்து விருத்த சேதனம் பண்றது அவசியம் இல்லைன்னு சொல்லி புதிய பிதத்தான விஷயங்களை கொண்டு வந்தார். புதுமையான விஷயங்களை கிறிஸ்தவத்துல. இதுல இருந்துதான் கிறிஸ்டியானிட்டி வந்து சர்வதேச ரோம மதம் போல மாற ஆரம்பிச்சது. பர்னபாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜோசப் தான் பர்னபாஸ் சொல்லப்படுது. பர்னபாஸ் இவர் ஆரம்ப காலகட்டத்துல நம்பிக்கையாளர்கள் ஒருத்தவர் இருந்ததாகவும், சைப்ரஸ்ல இருந்து வந்த யூதர் என்று சொல்லப்படுது. ஆரம்ப கால சர்ச்சில் மிகவும் மதிப்பு மிக்கவர் சொல்லப்பட்டது. இவருக்கும் பாலுக்கும் என்ன தொடர்புனா, கிறிஸ்டியன்ஸ் வந்து பவுலை வந்து சந்தேகிக்கிறாங்க. காரணம், அவர் முன்பு வந்து பர்சிக்யூட்டரா இருந்ததுனால. இப்போ பர்னபாஸ் வந்து தான் பவுலை அப்போஸ்தலுக்கு அறிமுகப்படுத்தினார். அதனால ஆரம்ப காலகட்டத்துல பவுலை வந்து ஏற்றுக்கொண்டாங்க சிலர். 2 பேரும் ஆன்டியோக், சைப்ரஸ், ஏசியா மைனர் போன்ற இடங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சாங்க. இதுல இருந்து கிறிஸ்டியானிட்டி வந்து யூதர்கள் அல்லாதவர்களிடமும் பரவ ஆரம்பிச்சது. முதல் பெரிய மோதல் எங்க ஆரம்பிக்குதுன்னா, 49 50 CE பிரச்சனை வருது. யூதர் அல்லாதவரும் தௌராத்துடைய வசனங்களை, சட்டங்களை பின்பற்ற வேண்டுமான ஒரு கேள்வி எழுது. இப்ப ஜெருசலேம் குரூப் என்ன சொல்லுதுன்னா, சிலர் ஆம் என்று சொன்னாங்க. பால் வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னார். இதுல இருந்து யூத கிறிஸ்தவமும் அதற்கு எதிராக பாலுடைய கிறிஸ்தவம் 2ஆக உடையுது. 2 போக்குகள் காணப்படுது. பர்னபாஸ் மற்றும் பாலுடைய பிரிவு ஏற்படுது. இருவருக்கும் வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுது. பிறகு பர்னபாஸ் சைப்ரஸ் போனதாக சொல்லப்படுது. பால் தனியாக மிஷினரி ஒர்க் பண்ணதாக சொல்லப்படுது. பிறகு பர்னபாஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. சைப்ரஸ்ல வந்து பிரச்சாரம் செஞ்சாரு, அங்கேயே இறந்துட்டாருன்னு சொல்லப்படுது 61 CE. பர்னபாஸ், காஸ்பல் ஆஃப் பர்னபாஸ், அவங்களுடைய சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, ஜீசஸ் வந்து கடவுள் கிடையாது, சிலுவையில் அறையப்படல. முகமது பற்றிய ரெஃபரன்சஸ் கூட வருது காஸ்பல் ஆஃப் பர்னபாஸ். இதெல்லாம் வர்றதுனால நிறைய பேர் அதை வந்து கிறிஸ்தவர்கள் மறைக்க, கிறிஸ்தவ பெரிய மத குருமார்கள் மறைக்க முயற்சி செஞ்சாங்க காஸ்பல் ஆஃப் பர்னபாஸை. இதற்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பொய்களை பரப்பி விட்டாங்க. ஸோ ஆரம்ப கிறிஸ்தவத்துல பல பிரிவுகள் இருந்தது. முதல்ல இருந்து 3ஆவது செஞ்சுரி வரைக்கும் பல குரூப் இருந்தது. எபியோனைட்ஸ்ன்னு சொல்லி இருந்தது. அவங்க ஜீசஸை மனிதர்னு நினைச்சாங்க, தௌராவை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது கினாஸ்டிக்ஸ், மிஸ்டிக்கல் டாக்டரின் எல்லாம் உருவாச்சு. இதன் பிறகுதான் 313 CE கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்டியானிட்டியை லீகல் ஆக்குறாரு. கிறிஸ்டியானிட்டியை வந்து புது கொள்கைகளை சேர்த்து திருத்துவ கொள்கையெல்லாம் இவர் தான் கொண்டு வர்றாரு. கவுன்சில் ஆஃப் நைசியால 325 CE. அங்கதான் ஜீசஸ் வந்து படைக்கப்பட்டவரா கடவுளா என்ற இதெல்லாம் விவாதங்கள்லாம் நடக்குது. ஏரியஸ் என்று சொல்லக்கூடிய ஜீசஸ் வந்து ஒரு மனிதர் தான் சொல்லி சொல்றாரு. சர்ச் மெஜாரிட்டியும் அப்படியே சொல்லுது. 700 ஓட்டுகள் மட்டும் விழுது. இயேசுவை கடவுளுடைய மகன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் 700 பேர் ஓட்டு போடுறாங்க. அப்புறம் திருத்துவ கொள்கை வருது புதுசாக. பிறகுதான் சர்ச்சுடைய ஹைரார்கி வருது. அதாவது பிஷப், பேட்ரியாக், போப்புன்னு இந்த ஹைரார்கி வருது. அதிகாரம் வளருது. பின்னர் வந்து போப் அந்த விஷயங்கள்லாம் வருது. அந்த ராஜாக்களை கூட கட்டுப்படுத்தினாங்க. பிறகு கரப்ஷன், இன்டெலிஜென்ஸ், அப்ரஷன்லாம் நடக்குது. இன்க்யூசிஷன் நடக்குது. இது எல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோவில் பேசியிருக்கோம். எதிர்த்து அவங்கள ஹெரட்டிக் என்று அறிவிச்சாங்க. சிலரை கொன்றாங்க, சிலர் உயிரோடு எரிக்கப்பட்டாங்க, ஜெயிலில் அனுப்பப்பட்டாங்க. மார்ட்டின் லூதர்லாம் வராரு, கிளர்ச்சி நடக்குது, புரொட்டஸ்டன்ட் இயக்கங்கள் வருது. இது எல்லாமே நம்ம தெளிவாக
பார்த்திருக்கிறோம் 2வது பகுதியில.